எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும்னு சொல்லி நாங்க கேட்டோம். ஹாஸ்பிட்டலும் கொடுக்கல. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இதெல்லாம் பாக்குறது ரொம்ப சந்தோஷம். அம்மா கைச்சினத்துல காங்கிரஸ் பெரியவரே வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். கைச்சினத்துல காங்கிரஸ் கட்சி சார்பா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பா போட்டிடுறோமா? எல்லாரும் எனக்கு ஒத்துமையா இருக்கு, வாக்களிக்கணும் தலையோட கேட்டுக்க. பெரியவரே கைச்சினத்துல போட்டிடுறேன், கொஞ்சம் பாத்துக்கிட்டு ஆதரவு தெரியுமா? எல்லா பொருள்களையும் ஏறி போச்சு, எல்லா பொருள்களையும் ஏறி போச்சு. கோப்பு சீட்டு கண்ணாடி வேலை கூட ஏறி போச்சு. உங்களுக்கே தெரியும், பெட்ரோல் விலை டீசல் விலை எல்லாம் ஏறி போச்சு. சிலிண்டர் விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை ஏறி போச்சு. இதெல்லாம் விலை குறையணும்னாக்கா, இதெல்லாம் விலை குறையும்னா மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். அது ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். அந்த ஆட்சி மாற்றம் வரணும்னா நம்ம கைச்சினத்துக்கு போறோம். ரெண்டாவதுமா தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம ₹1 வரி கட்டணும்னா 29 பைசா தான் திருப்பி வருது. ஆனா வட இந்தியாவில் ₹1 வரி கட்டினாங்கன்னா ₹2.23 தான் நமக்கு திருப்பி வருது. நம்ம பணம் வடநாட்டுக்கு போகுது. நம்ம ஊருக்கு அதிகமான நிதி வேண்டும் என்றால் நம்ம கைச்சினத்துக்கு போறோம். நீங்க கடாவட்ட கோயில் இருக்கா? கடாவட்ட கோயில் போவீங்க, கடாவட்ட கோயில் போறது 20 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக அரசாங்கத்துல கடா வெட்டுறதையும் கோழி நேர்த்திகள்லாம் போது தடை பண்ணாங்க. ஞாபகம் உங்களுக்கு இருக்குல்ல? அதே மாதிரிதான் திருப்பி பாஜக ஆட்சி வந்தாங்கன்னா கடா வெட்டுறதை தடை பண்ணிடுவாங்க. நம்மளுடைய கிராமப்புற பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கணும்னா நம்ம கைச்சினத்துக்கு போறோம். அதுக்கப்புறம் முதலமைச்சரோட ₹1000 மாதம் மாதம் உரிமை தொகை வருது. பிள்ளைங்களுக்கு எல்லாம் பெண்களுக்கு காலேஜ் போறதுக்கு ₹1000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. காலையில குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல டிஃபன் கொடுக்குறாங்க.